சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா நல்லா இருந்த காவியா மயங்கி பொத்துன்னு கீழே விழுக வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா பதற ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ காவியா காவியா என்னாச்சு காவியா, மருமகளே மருமகளே என்னாச்சு மருமகளே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வேகமா வந்து காவியாவை தூக்க இங்கே பார்த்தா காவியா மயக்கத்துல தான் இருக்காங்க. முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. காவியா பார்த்தா முழிச்ச பாடா இல்லை. உடனே அப்பத்தா அடி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாருடே அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட சொல்ல தமிழ் பார்த்தா கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பல்செல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்ததுல தமிழுக்கு பார்த்தா பக்குன்னு இருக்கு. என்ன போஸ் பிடிக்கல வைக்கலன்னு சொன்னாங்க, இப்போ என்னன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தமிழுக்கு இருந்தாலும் பார்த்தா உள்ள ஒரு சந்தோஷம். சரி அப்படி இப்படின்னு வெளியே பேசினாலும் புருஷன் முண்டாட்டியாக வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அம்மாச்சி எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் ஈஸ்வரி பார்த்துட்டு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஒன்றும் இல்லை காவியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஏதோ இந்த பொண்ணு போசு கூட வாழ மாட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ என்னன்னா திடீர்னு ப்ரெக்னெண்ட்டு, அடியே நல்லா பாருடி அவ உண்மையிலே மாசமாத்தாளா இருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க அம்மாச்சி நல்லா பார்த்துட்டேன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வந்த மயக்கமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா காவியா கண்ணு முழிச்சிடுறாங்க. போஸ் பார்த்தா முட்டைக்கண்ணை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு உருட்டவும் இங்கே ஈஸ்வரி பார்த்தா என்னடா இதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கஞ்சாடையிலே போஸை கேட்கவும் போஸ் பார்த்தா ஆமான்ற மாதிரி மண்டையாட்டவும் இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். அப்படி போடு மருமகளே மருமகளே இந்த வீட்டை வாரிசை தலைக்க வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் என்ன சொல்றீங்க என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் அப்பதான் தமிழ் காவியா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் காவியாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா கத்தவும் அப்பதான் சாவித்திரி தாமரை வந்துட்டு என்னம்மா காவியா தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவ உன் கையை பிடிச்சு பார்த்துட்டு பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்கா, உனக்கு இப்பதான் போஸ் கூட கல்யாணம் ஆச்சு, நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதுக்கு ஏமா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சாவித்திரி தூண்டி விடவும் அத்தாச்சி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, என்னம்மா காவியா நீயும் போஸும் புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால நீ இப்ப மாசமா இருக்க, உன் வயிற்றுல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு, இதுக்கு ஏமா நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் என்ன இங்க இருக்க எல்லாரும் மறந்துட்டீங்களா, இவனை இன்னும் நான் புருஷனாவே ஏத்துக்கிறவே இல்லை, அப்படி இருக்கையில எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழ்ச்செல்வி, இது வேற ஏதாவது மயக்கமா இருக்கலாம், நீங்க தப்பா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் காவியா இல்ல நான் பார்த்ததுல தப்பே கிடையாது, உங்க பல்ஸ் பிடிச்சு பார்த்ததுல அப்படித்தான் தெரியுது, நான் இப்ப பல்ஸ் பிடிச்சு பார்க்கையில எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சிச்சு, நீங்க பிரெக்னெண்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுத்தம் திருத்தமா சொல்லவும் காவியாவும் பார்த்தா யோசிக்கிறாங்க, எப்படி இவங்க இவ்வளவு உறுதியா சொல்றாங்களே நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியா யோசிக்கிறாங்க. பார்த்தா நாளும் தள்ளி போயிருக்கு. என்ன காவியா நான் சொல்றதுல உங்களுக்கு இப்ப நம்பிக்கை வருதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமா தமிழ் நாளும் தள்ளி போயிருக்கு, வீட்டுல எல்லாரும் பார்த்தா சந்தோஷப்படுறாங்க, காவியாவும் போஸும் புருஷன் முட்டாட்டிய சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல, அதனால காவியா மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட வேகமா பார்த்தா இங்க கிச்சனுக்கு போயிட்டு ஜீனியெல்லாம் எடுத்துட்டு வந்து மருமகளே வாயை தர இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு சீனியை பாய போடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீனியை எடுத்து சரி காவியா வாயில போட காவியாவுக்கு பயங்கரமான கோபம். போஸை பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. வேகமா வந்துட்டு சரி போஸு போஸு நீ சாதிச்சிட்டடா, ஆம்பளைன்றத நிரூபிச்சு காமிச்சிட்ட, உன் பிள்ளைய காவியா வயிற்றுல சமந்துக்கிட்டு இருக்கா, அதுவும் இம்பிட்டு கூடிய சீக்கிரமே நீ பாட்டி ஆக்குவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடா போஸு போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சந்தோஷத்துல குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது பார்த்தா போஸ் பார்த்த வேலை தான். காவியாவுக்கு பயந்துகிட்டு வீட்டில் குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில பார்த்தா சரக்கு கலந்து வச்சது போஸு, அதை தெரியாம பார்த்தா காவியா எடுத்து குடிச்சு காவியா மயக்கத்துல மயங்கி விழுந்துருவாங்க. அந்த நேரத்துல பார்த்தா காவியா கிட்ட எல்லை மீறி போஸு தப்பா நடந்துக்கிறவான். இது பார்த்தா காவியாவுக்கே தெரியல. மறுநாள் காலையில காவியா எந்திரிக்கையில தலைவலிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலா விட்டுருவாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் காவியா மாசமாவே ஆயிருப்பாங்க. இதைத்தான் பார்த்தா போஸ் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆஹா இது நம்ம பண்ண சம்பவமாச்சு, இப்ப இவகிட்ட நம்ம என்ன சொல்றது, ரொம்ப கோபல படுவா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா திரு திருன்னு முட்டைக்கண்ணை வச்சு முழிக்கவும் ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கிட்ட கேக்குது, என்னடா போஸ் எப்படா
நீ அவ பக்கத்திலே போகலேன்னு சொன்ன, அவ உன்னை ரூமுக்குள்ளேயே விடல, எப்படா இதுக்கு உண்மையிலே நீதான் காரணமா இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், மா நான் தான் காரணம், இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், அப்பதான் சித்ரா, மா அவங்க 2 பேரும் புருஷன் முட்டாட்டியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இதெல்லாம் போய் விட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, அதான் தம்பி சொல்றாள் காவியா வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் காரணம்னு, நீ விடுமா, நம்ம போஸ் அப்பா ஆயிட்டான், நான் அத்தை ஆயிட்டேன், நீ பாட்டி ஆயிட்டமா அப்படின்னு சொல்லி சித்ரா ஈஸ்வரி எல்லாரும் வீட்டில் பார்த்தா சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் காவியாவுக்கு பார்த்தா போஸ் மேலதான் சந்தேகம். விறுவிறுன்னு பார்த்தா காவியா ரூமுக்குள்ள போறாங்க. காவியா பின்னாடியே பார்த்தா வேகமா போஸ் ஓட, என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ணேன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, இங்க போஸ் பார்த்தா திரு முழிக்கவும், சொல்லுடா சொல்லு, என்னடா பண்ண, எப்படா எனக்கு தெரியாம எப்படா என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பார்த்தா போஸோடைய சட்டையை பிடிச்சு கேக்குறாங்க. போஸ் வாயவே திறக்காம இருக்கவும், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா, என்ன பண்ண, எப்படி, எனக்கு தெரியாம உன் குழந்தை எப்படி ஏன் வயித்துல வளர்ந்துருக்கணும், இதுக்கு காரணம் நீதானே என்னமோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேக்குறாங்க. போஸ் பார்த்தா சொல்ல வரையில, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு போன மாதம் நான் ஏதோ தூங்கி எந்திரிக்கையில் தலையெல்லாம் வலிச்சிச்சு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, டயர்டாக ஃபீல் பண்ணேன், வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு எதுவும் ஆச்சு, அப்போ தானே நீ என்னமோ பண்ணியிருக்க, நீ தானே என்னமோ காரணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, அப்போ தான் போஸ், மன்னிச்சிரு காவியா, நீ மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா காவியாவுடைய காலில் விழுகவும், சொல்லுடா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், அன்னைக்கு நீ வாட்டர் பாட்டிலில் குடித்தது தண்ணி இல்லை சரக்கு, நான் குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலில் வச்சுருந்தேன், அதை நீ தெரியாதனமாக குடிச்சு நீ வேற மயக்கத்தில் கடந்த, நான் உன்கிட்ட அப்ப அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மென்னு முழுங்கவும், சி வெக்கமா இல்லை உனக்கு, ஒரு கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ என்னுடைய அனுமதி இல்லாம மயக்கத்துல இருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட எப்படி உன்னால எல்லாம் மீற முடிஞ்சு, பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போஸை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. காவியா நீ மன்னிச்சிரு காவியா, ஏதோ தெரியாம பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், தெரியாம பண்ணிட்டியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, நீல என்ன ஜென்மண்டா அப்படின்னு சொல்லி காவியா பார்த்தா திட்டுறாங்க. போதும் காவியா சும்மா நிறுத்து, நான் என்ன வேற யாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டேன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் பொண்டாட்டி, அந்த உரிமை அப்படி நடந்துக்கிட்டேன், அது இப்ப நீ மாசம் ஆயிட்ட, அவ்வளவுதான், கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் போய் நீ இப்படி மயக்கத்தில் இருக்கிற போது நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல முடியுமா, அவங்க ஏதோ நீயும் நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதனால நீ இப்ப மாசமா இருக்கேன்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விட்டுரு காவியா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விட்டுரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், விடமாட்டேன், இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு வேணவே வேணாம், நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அபார்ஷன் பண்ற அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், காவியா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத காவியா அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், இங்க பாரு, என்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து மனப்பூர்வமா வாழ ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் வர குழந்தை தான் நான் குழந்தையா ஏத்துக்கிருவேன், நீ இப்படி என் அனுமதி இல்லாம ஏனைய கிட்டத்தட்ட பலாத்காரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த குழந்தைய இனி பெத்துக்கிற வர சொல்றியா, முடியாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி காவியா போஸ் மேல கோவப்படுறாங்க.